வணக்கம் உறவுகளே, நண்பர்களே. இன்றைய தலைப்பு தை மாதத்தின் ஆன்மீக ரகசியம். இதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். ஒரே ஒரு மாதம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி கொண்ட மாதம். அது எந்த மாதம் தெரியுமா? தை மாதம். இந்த வீடியோ முடிவில் தை மாதத்தை ஏன் ஆன்மீக ரகசிய மாதம் என்று சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் நண்பர்களே. தை மாதம் என்றால் என்ன? தமிழ் மாதங்களில் தை என்பது ஒரு சாதாரண மாதம் அல்ல. அது மார்கழி முடிந்து சூரியன் மகர ராசியில் நுழையும் தருணமே தை மாதத்தின் தொடக்க காலம். இதுதான் ஒளி அதிகரிக்கும் காலம், இருள் குறையும் காலம், மனதிலும் வாழ்க்கையிலும் மாற்றம் தொடங்கும் காலம். தை பிறந்தால் வழிபிறக்கும். இது வெறும் மொழி அல்ல, ஆன்மீக உண்மை. சூரிய சக்தி மாற்று ரகசியம். தை மாதத்தின் மிகப்பெரிய ரகசியம் சூரிய சக்தி. இந்த மாதத்தில் சூரியனின் கதிர்கள் நேரடியாக பூமிக்கு விழும். அதனால் என்ன நடக்கும் தெரியுமா? உடல் சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உயரும், மன உறுதி வெளிப்படும். ஆன்மீகமாக சொன்னால் மனித உடலில் உள்ள உறங்கிய சக்தி தை மாதத்தில் மீண்டும் மெதுவாக விழித்தெழும். அதனால்தான் தை மாதத்தில் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் என்பார்கள். கர்ம வினை கரையை தொடங்கும் காலம் இது. பலர் கேட்கிறார்கள், என்ன செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இல்லையே என்று. அதற்கு ஆன்மீக பதில் ஒன்றே ஒன்று, கர்ம வினை. தை மாதம் பழைய கர்மங்களை கரைக்க உதவும் காலம் இது. குறிப்பாக செய்ய வேண்டியது சிவன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, தான தர்மங்கள். இவை செய்தால் பல வருட தடைகள் மெதுவாக உடைய ஆரம்பிக்கும். தை மாதம் என்பது தெய்வங்கள் மனிதனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும் காலமாக இருக்கிறது. முன்னோர்கள் குலதெய்வ சக்தி. தை மாதம் ஏன் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியம்? ஏனென்றால் இந்த மாதத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாத சக்தி பூமிக்கு அருகில் வந்து நிற்கும் என்று நம் சாஸ்திரம் சொல்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை, தலைமுறை தோஷ நிவாரணம், செல்வ நிலைத்தன்மை. ஒரு குடும்பத்தில் தை மாதத்தில் குலோகத்தை எதிர்ப்பதை மறக்காமல் நினைத்தாலே அந்த குடும்பத்தின் விதி மெதுவாக மாறும் என்கிறார்கள். நம்மை கண்ணால் பார்க்க முடியாத முன்னோர்கள் அவர்களே நேரடியாக வந்து தை மாதத்தில் நம்மை வழிநடத்த ஆரம்பிப்பார்கள். தை மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள்: சூரியனை வணங்குதல். காலை சூரியனை பார்த்து ஓம் சூர்யாய நமக என்று 11 முறை சொன்னால் போதும். ஒரு நல்ல தீர்மானம். தை மாதத்தில் எடுத்து ஒரு நல்ல முடிவு வருடமும் பலன் தரும். சிறிய தானம். வெல்லம், அரிசி, உணவு ஏதோ ஒன்றை தானமாக கொடுங்கள். தை மாதம் கொடுக்க கற்றுக் கொடுத்தால் வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். தை மாதம் என்பது வெறும் தமிழ் மாதம் அல்ல, அது ஒரு ஆன்மீக மறுபிறப்பு. இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒளியும் முன்னேற்றமும் கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தை மாதத்தின் சக்தியை அனைவருக்கும் கிடைக்கட்டும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி.